பிரித்தானியாவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான அரசாங்க கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் தொழில் மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் வழங்கும் PIP எனப்படும் தனிநபர் சுதந்திர கொடுப்பனவு உள்ளிட்ட மருத்துவ மதிப்பீடு முறையில் புதிய அதிரடி மாற்றம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இப்புதிய நடைமுறை தற்போது ஜூலை மாதத்தில் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நேரடி மற்றும் தொலைபேசி வழியிலான மருத்துவ மதிப்பீடுகளும் வழமையான நடைமுறையாக கட்டாயமாக ஒளிப்பதிவு செய்யப்படும் என DWP திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக பாதுகாப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் விவகாரங்களுக்கான லேபர் கட்சியின் அமைச்சர் ஸ்டீஃபன் டிம்ஸ் கருத்து வெளியிடுகையில், அரசாங்க கொடுப்பனவு முறையில் வெளிப்படைத்தன்மையையும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையையும் கட்டி எழுப்புவதே எமது முக்கிய நோக்கம். இந்த ஒளிப்பதிவு முறை சேவைகளின் தரத்தை மேம்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கு நம்பகத்தன்மையான ஒரு அனுபவத்தை வழங்கும். உத்தியோகபூர்வ தீர்மானங்களை எடுப்பதற்கு எப்போதும் போல எழுதப்பட்ட அறிக்கைகளே பயன்படுத்தப்படும். எனினும் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படின் இந்த ஒளிப்பதிவுகள் சரிபார்க்கப்படும். இந்த ஒளிப்பதிவு முறைக்கு உடன்படாத விண்ணப்பதாரர்கள் தங்களது நேர்காணலை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என மறுப்பு தெரிவிக்கும் முழு உரிமையையும் பெற்றுள்ளனர். இப்புதிய மாற்றமானது PIP மட்டுமன்றி யூனிவர்சல் கிரெடிட் மற்றும் ESA ஆகியவற்றின் கீழ் வரும் வேலை திறன் மதிப்பீடுகள் மற்றும் தொழில்துறை காயங்களுக்கான கொடுப்பனவு மதிப்பீடுகள் போன்ற அனைத்துக்கும் பொதுவானதாகும். முந்தைய நடைமுறையின் கீழ் விண்ணப்பதாரர்கள் தாமாக விரும்பி கோரினால் மட்டுமே ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. இதனால் வெறும் 3% இந்த வசதியை பயன்படுத்தியிருந்தனர். ஆனால் இனிமேல் மதிப்பீடுகள் தானாகவே ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் தங்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தீர்மானத்தில் ஏதேனும் திருப்தியீனம் ஏற்பட்டு அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது விண்ணப்பதாரர்கள் இந்த ஒளிப்பதிவை ஒரு முக்கிய ஆதாரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என DWP திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.